கடைசி வீடியோ இது காதல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. காதல்ல இருக்கிறவங்க எல்லாருமே ப்ராப்ளம்க்குள்ள போயிடுச்சுன்னா என்ன பண்ணும்? அதான் இந்த வீடியோ. சரியா? நல்லாவே நல்லா பண்ணியிருக்கீங்க பரவால்ல. பிரச்சனை ஆயிப்போச்சு. பிரேக்கப்லாம் ஆகுது. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுக்குன்னே எல்லாம் உட்காந்துருக்காதீங்க. ஒரு புக்கே போட்டிருக்கேன். எவ்வளோ பெரிய காதல்ல இருந்தாலும் 3 நாள்ல வெளில வரலான்னு. ரைட்? ட்ரீட்மெண்ட்லாம் என்கிட்ட எடுத்தீங்கன்னா, ஜஸ்ட் 3 நாள்ல கம்ப்ளீட்டா மறக்க வச்சுருவேன். பெரிய விஷயமே கிடையாது எனக்கு. ஸோ, அப்ப அந்த காதல் ரொம்ப புனிதமானது, ரொம்ப உண்மையானது அப்படிலாம் அந்த காலத்தில பேசிட்டாங்க. அதெல்லாம் யாருக்குன்னா, வெறும் ட்ரூ ஜென்யூன் லவ்வர்ஸ்க்கு மட்டும் தான். அவங்க சேருவாங்க. பிரிஞ்சாலும் உண்மையாவே இருப்பாங்க. அடுத்தவங்க வலிக்காம பார்த்துப்பாங்க. இந்த சாதா லவ்லாம் இருக்குது பாருங்க. நெறைய லவ்லாம் கத்துக் குடுத்துருக்கேன். போன வீடியோல, அதுக்கு முந்தின வீடியோல, இல்ல YouTubeல ஃபுல்லா லவ்வ பத்தின பெரிய வீடியோ இருக்கு. அத போய் பார்த்துக்கங்க. இந்த மத்த பொறுப்பில்லாத லவ்வர்ஸ், அதாவது செல்ஃபிஷ் லவ்வர்ஸ், கபோர்ட் லவ்வர்ஸ், டாக்ஸிக் லவ்வர்ஸ் இவங்கலாம் பிரேக்கப் பண்ணிட்டு போயின்னே இருப்பாங்க. அடுத்தவங்க வழியில துடிச்சுன்னு கஷ்டப்பட்டுனே இருக்கணும். படம் வேண்டாம். பையனா இருந்தாலும், பொண்ணா இருந்தாலும் சொல்றேன். நல்லா கிளியரா புரிஞ்சுக்கங்க. காதல் ரொம்ப பெரிய விஷயம்லாம் போர்ட்ரே பண்ணிக்கின்னு வழியில அனுபவிச்சுன்னு இருக்காதீங்க. காதல்ல சேரணுன்ற தொட்டு அப்பா, அம்மாவெல்லாம் காயப்படுத்தி, கஷ்டப்படுத்திடாதீங்க. அப்பா, அம்மா தான் உண்மை. ரைட்? இதெல்லாம் உண்மையான காதலா இருந்தா உண்மை. இல்லைன்னா உண்மை கிடையாது. அதனால நீங்களும் கஷ்டம் அனுபவிக்காதீங்க. பெற்றோர்கள் எல்லாமே கஷ்டம் அனுபவிக்க, அண்ணன் தம்பிங்கள கஷ்டம் அனுபவிச்சுடாதீங்க. கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. முடியலையா? என்ன பாருங்க. கன்சல்டேஷன் செஷன் புக் பண்ணிட்டு, நான் அத ரொம்ப கரெக்ட்டா உங்களுக்கு ஹேண்டில் பண்றது எப்படின்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி குடுக்குறேன். சரியா? அடுத்த வீடியோல பார்க்கலாம்.